வாழ்க வைக்கம் வாழ்க வைக்கம் வாழ்வருடன் சிந்தையை அடக்கியே சும்பாதிலிக்க கிறிஸ்திரறிய செய்த குருதே அந்த நிலை தனலறிவு தசிவித்திருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதன்னே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பிறவிகளிலே இறுதி பயனாகிய சந்ததமா எனை மறவா சார்ந்த வாழ்வழைத்தோ என் சந்தோஷ செய்திக்கு என்னோட குரு இதுக்கு வருகிறது முதற்குறையாக பட்டிமன்றம் பேச வாய்ப்பு கொடுத்த நற்குலதை தீக்கும். இப்போ வாய்ப்பா சிதறலான்னும் போது வாய்ப்பை தேடி நான் வந்திருக்கேன். ஸோ வாய்ப்பை பற்றி பேசலாம். சமூக ஊடகங்கள் எப்பயுமே வாய்ப்பு தான். ரொம்ப அழகாக அவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. ஸ்ரீவித்யா குழந்தைக்கு மொபைல் கொடுத்தது யாரு? மொபைல் யார் கொடுத்தா? அவங்க பேரண்ட்ஸ் தான். அந்த குழந்தைக்கு மொபைல் கற்றுக் கொடுத்தது யாரு? பேரண்ட்ஸ் தான். இப்போ நம்ம அந்த மொபைல் அது சோஷியல் மீடியா த்ரோதோ இந்த மொபைல்னால இந்த ஆக்சிடென்ட் நடத்த பேரண்ட்ஸால தான் நடக்குது. பேரண்ட்ஸுக்கு என்னது? கவனச்சிதறல். ஸோ பேரண்ட்ஸ் தான் இங்க மெயின் பாயிண்டா இருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்தது பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஏன்னா குழந்தை நம்ம சொல்ற கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும், குழந்தைக்கு கிடையாது. ஸோ கவனச்சிதறல்ன்றது இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றது பேரண்ட்ஸுக்கு தானே தவிர அது சோசியல் மீடியான்ற ஒரு மொபைல்னால கிடையாது. ஓகே, சரி. இப்போ ரெண்டாவது இப்போ இந்த சோஷியல் மீடியா ஒரு பெரிய டூலா அமைஞ்சிருக்கு. வித்தவுட் சோஷியல் மீடியா, இந்த சோஷியல் மீடியா இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம கனெக்ட் ஆகி இருக்க மாட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸா நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஜூம் மீட் போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மந்த்லி எல்லாரும் பேசி அதுக்கப்புறம் தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கோம். இதுக்கு மெயின் காரணம் சோஷியல் மீடியா தான். இந்த காலகட்டத்தில் எப்படி தான் இவங்கெல்லாம் வேணா டாபிக்காக பாவம், அவங்களால வேற வழி இல்லை, போய் சொல்லி தான் ஆகணுமே தவிர இந்த வாய்ப்பு பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. ஏன்னா ஒரு வைஃபை கனெக்ஷன் இல்லை, ஒரு நெட்ஒர்க் இல்லைன்னா இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் இந்த கேமரா மைக் எவ்ரிதிங் அந்த ஃபுட்லேருந்து நம்ம யாருக்காக கால் பண்ணுறோம்? இந்த மொபைல் எடுத்து போட் பண்ணுறோம். வித்தவுட் மொபைல் நம்ம இங்கே யாரையும் கன்வே பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம ஒரு சும்மா ஆட தெரியாதவனுக்கு மேடை போனன்ற மாதிரி இதை பற்றின சோஷியல் மீடியா பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால சும்மா சொல்லிட்டு போகலாமே தவிர இன்னைக்கு வாஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன் ஆணித்தனமாக சொல்கிறேன், இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு டூல் தான். நம்மளை இன்னைக்கு எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறதுக்கு நாட் ஓன்லி இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்ராட் மூமெண்ட்டில் ஃபாரின்ல போய் படிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க குழந்தைங்க, போயிடுறாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வேரியபிள்ஸ் தான். ஏன்னா டைரக்டா போய் நம்ம பார்க்க முடியாது அந்த குழந்தைங்களை. டெய்லி மெசேஜ், டெய்லி பரவாயில்ல சேஃபா இருக்காங்க அப்படின்ற ஒரு மன ஆறுதல். எமோஷனலி மெயினா எமோஷனலி கனெக்ட் ஆயிருந்தது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அண்ட் கோமதி அம்மா ஆப்போசிட் டீம்ல இருக்காங்க. ஒரு ஒன் மந்த் பிஃபோர் என்ன ஃபிளாஷ் நியூஸே நமக்கு என்னன்னாக்கா அந்த பார் தான். அவங்க பையன் துபாயில் ஐடி ஃபீல்டை ஒர்க் பண்ணுறாங்க. வார் அமெரிக்காவுக்கும் துபாய்க்கும் வார் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என் பையன்கிட்ட 5 நாளாக ஃபோன் வரல, பயமாக இருக்குடி, நான் ஓம் சக்திக்கு கோயிலுக்கு ப்ரே பண்ணி நான் ஃபீலாக கட்சி அவங்களே அறியாமல் ஒரு மெசேஜ் வரல அப்படின்னோடனே பயத்து போய் என்கிட்ட ஃபீல் பண்ணி அழுதாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, சேஃபாக தான் இருக்காங்க. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ரெக்கவர் ஆகுறாங்க. ரீசன் என்ன? மெசேஜ், அம்மா ஐ எம் சேஃப், தெங்கேருந்து ஊர்லேருந்து ஃப்ளைட் குட்ஸ் வராங்க. ஒன்லி த மெசேஜ். ஸோ இன்னைக்கு எவ்வளோ எமோஷ்னலி அந்த பாடியில் நம்மளை பீஸாக வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த சோஷியல் மீடியா. ஆனால் நம்ம புக்ஸில் நல்ல புக்ஸ் கெட்ட புக்ஸ் இருக்கும். நம்ம கண்ணோட்டத்துக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்ப்போம். இப்போ இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு பேரண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் யாருமே மொபைல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் குழந்தைங்கள மொபைல் எடுக்காதீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்காமல் இருக்கோம். எதுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு குழந்தைக்கு பாடமாக இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு இது ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குணத்தை உருவாகுது அப்படின்னா அதுக்கு எப்படி தெரியும்? ஃபோன் எப்படி தெரியும்?
ஓகேவா? அது கவன சிதறல் கிடையாது. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கவன சிதறல் இருந்தா தான் அந்த குழந்தை அந்த குடும்பம் வந்து விடப்படுமே தவிர இந்த சோசியல் மீடியாவாலேயோ மொபைலாலேயோ சிதறல் வராது. அப்ப இந்த யாருக்கெல்லாம் வந்து இந்த வாய்ப்பு பத்தி தெரியலையோ அவங்க ரொம்ப கஷ்டம் தான் லைஃப்ல. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எதிரடியில உட்காந்துக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு டாபிக்க பேசிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல யூஸ் பண்ண மாட்டாங்க, டாக்ஸிக்கு கால் பண்ண மாட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போவாங்க. நம்மளாம் இன்னைக்கு போயிடுவோம், அவங்க இன்னும் 2 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு போயிட்டு எமோஷனலி ஆக்ஷன்றதுனால யார் இருப்பாங்க? போன் இல்லாம யார்கிட்ட பேச முடியும்? 4 நாள் கழிச்சு போயிட்டு பெருசவுக்கு இதெல்லாம் பேச முடியும். இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது பரிதாபமா பாக்குறேன் 1 பேரையும். வேற வழி இல்லை, வந்து இங்க போய் தான் சொல்ல போறாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட டீம் இருக்காங்கன்றதுக்காக நம்ம வந்து அவங்களையும் வேற வழி இல்லைன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.